ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ராகி சூப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ராகி சூப் நமக்கு வெயிட் லாஸ்க்கும் நல்லா யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ், பட்டாணி உங்களுக்கு பிடிச்ச காயை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேவைன்னா ஆனியன், கார்லிக் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக நம்ம சால்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். சிம்லே வச்சு சாட்டே பண்ணிக்கலாம், இல்லாட்டி கருகி போயிடும். இப்போது ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நான் கார்ன் ஃபஸ்ட்டே வேக வச்சுருந்தேன், அதை நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக பெப்பர் பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நான் 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது காய் வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு தனி பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கரண்டி ராகி மாவு எடுத்துக்கலாம். அதில் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி கட்டி எல்லாம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி இருக்கணும். இப்போது காய் வெந்துச்சான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் பீன்ஸ் செக் பண்ணுறேன், அதான் கொஞ்சம் வேக லேட் ஆகும். ஸோ அது வெந்துடுச்சு. இப்போது நம்ம ராகி மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கலாம், இல்லாட்டி கட்டிக்கும். நல்லா கொஞ்சமாக தண்ணி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டே இருக்கலாம், கைவிடாமல். மிக்ஸ் பண்ண உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும், கலர் சேஞ்சஸ் தெரியும். கொஞ்சம் இருக்கிற கலரை விட கொஞ்சம் டார்க் ஆகும். ஸோ அப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதை விட்டுடலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் தான். இப்போது லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணோம்னா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். ஒரு சூப் கன்சிஸ்டன்சி நமக்கு வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட சூப் ரெடி. நீங்கள் டின்னருக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.